இருக்கும் இந்த ஜெராக்ஸ் கடையில் வர என் கூட நிறைய எஸ்சி பசங்க பழகுறாங்க. ஆனால் நான் யாரையுமே எஸ்சியா பார்த்ததில்லை. அது ஒரு பெருமையா கால எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அது நான் தான். அது நான் தான். நான் எப்படி சொல்றேன்னா, நான் அப்படி இருந்திருக்கேன். நான் வந்து ரொம்ப நல்லவன். நான் வந்து இவன மாதிரி கிடையாது, எங்க அப்பா மாதிரி கிடையாது, எங்க தாத்தா மாதிரி நான் கிடையாது. எங்க தாத்தாலாம் வந்து யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒரே கிளாஸ் நாங்க குடிப்போம் தெரியுமா தண்ணி. அந்த மாதிரி இருக்குல்ல. அதாவது அதுல அவங்க கம்பேரிட்டிவ்லி நான் பர்சன்டேஜ் கணக்குல நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறப்போ அதுல இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது. இருந்தா நல்லவனா இரு, இல்லன்னா இருக்காது. அவனை நீ எஸ்சியா பார்க்கல அப்படின்றதுல நீ கர்வம் கொள்றதுனால நீ நல்லவன் இல்ல. அப்பதான் நீ ரொம்ப கேவலமானவனா இருக்க. இன்னும் கேவலமானவனா இருக்க. இன்னொருத்தன் அவன் என்னவா இருக்கான்னா, அவன் எனக்கு வேணான்னு ஒதுங்கிட்டான். ஆனா அவன் என்ன நம்பி இருக்கான். ஆனா என் மைண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ஏதோ அவங்க கூட பழகிறதையே பெருசா இதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுதான் ரொம்ப கேவலமான இது. நான் நெஞ்சுக்கு நீதினு அதை வச்சுதான் ஆக்சுவலா அந்த டயலாக் நான் அங்க எழுதுன ரீசனே அதுதான். நியூட்ரலுங்கிறது நடுவுல இருக்கிறது இல்ல, நியாயத்து பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது. ஒருத்தவங்களா இருக்காங்க, ஒரு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல தண்ணிலாம் ஒரு ஒரு வேலை விஷயமாவே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு தண்ணி எல்லாம் குடிக்கிறாங்க. தண்ணி அவங்க வீட்டுல இருந்து குடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு